26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். ஆதன் செய்திகளுக்காக நான் ஆர்த்தி. முதல்வர் ஸ்டாலின் மே தின வாழ்த்து. சென்னையில் அதிகாரிகளுக்கு வாக்கு எண்ணிக்கை பயிற்சி மற்றும் கட்சி வேட்பாளர்களுடன் நடிகர் விஜய் சந்திப்பு போன்ற தகவல்களை உள்ளடக்கிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சிலிண்டர் விநியோகத்தில் மே 1ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை கொண்டுவரப்பட உள்ளது. சிலிண்டருக்கு முன்பதிவு செய்யும் போதே அதனுடன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு OTP வரும். சிலிண்டர் டெலிவரி செய்யப்படும் சமயத்தில் அந்த OTP எண்ணை வாடிக்கையாளர் பகிர வேண்டும். அவ்வாறு பகிர்ந்தால் மட்டுமே சிலிண்டர் டெலிவரி செய்யப்படும். இந்த புதிய நடைமுறை மே 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிலிண்டர் பதுக்கல்கள் தடுக்கவும், கள்ளச்சந்தையில் அதன் விற்பனையை தடுத்து நிறுத்தவும், பற்றாக்குறையின்றி எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதை உறுதிப்படுத்தவும் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் எண்ணெய் நிறுவனங்கள் புதிய விதிமுறையை நடைமுறைப்படுத்த இருக்கின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் சில தினங்களே இருக்கும் நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் கட்சியில் மூத்த நிர்வாகிகளுடன் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவாவேலு, முத்துசாமி, பெரிய கருப்பன், CV கணேசன் மற்றும் தேர்தலில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் பலரும் பங்கேற்றார்கள். திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் குறித்து நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வை செய்யும் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுமென அப்போது முதலமைச்சர் அறிவுறுத்தினார். வாக்குகள் முழுமையாக எண்ணி முடிக்கப்படும் வரை ஒவ்வொரு நிகழ்வையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எந்தவித குளறுபடியும் நடந்துவிடக்கூடாது. நமது பார்வையிலிருந்து எந்த ஒரு விஷயமும் தவறிவிடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையில் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலகங்களுக்கு பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலாளர் சாய்குமார் தலைமையில் ஏற்கனவே ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை அண்ணா பல்கலைக்கழக வளாகம், ராணி மேரி கல்லூரி மற்றும் லயோலா கல்லூரி ஆகிய 3 இடங்களில் நடைபெற இருக்கிறது. இந்த பணியில் ஈடுபட இருக்கும் அதிகாரிகளுக்கு வள்ளுவர் கோட்டம் வளாகத்தில் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. காலையில் தொடங்கிய முகாம் மாலை வரை நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கையின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டது. அது தொடர்பான செயல்முறை விளக்கமும் நடைபெற்றன. மே தினத்தை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொழிலாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் வாழ்த்து செய்தியில், உலகினை உழைப்பால் செலுத்தும், உலகினுக்கு தங்கள் வியர்வையால் உயிரூட்டும் பாட்டாளி வர்க்கத்தினருக்கு உழைப்பாளர் நல்வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்துள்ளார். உழைப்பு என்பது மனித இனத்தின் வளர்ச்சிக்கு மட்டுமின்றி அதன் அரசியல், சமூக பரிணாமத்திற்கும் அடிப்படை காரணியாக இருக்கும் உந்து சக்தி எனவும் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களுக்காக மே நாளில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை, சென்னையில் மேனாள் பூங்கா, தொழிலாளர் நல வாரியம் என எண்ணற்ற பங்களிப்புகளை ஒவ்வொரு ஆட்சிக் காலத்திலும் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஆகியோர் செய்து வந்திருப்பதாக முதல்வர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உழைப்பையும் உழைப்போரையும் கொண்டாடும் இந்த மே நாளில் திமுக தொழிலாளர்களின் உண்மை தோழனாக என்றென்றும் திகழ்ந்திடும் என்ற உறுதியை வழங்குவதாகவும் உழைக்கும் தோழர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை அரசின் சதியை இரு நாட்டு தமிழ் மீனவர்களும் ஒன்றுபட்டு முறியடிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கடந்த 25ஆம் தேதி நாகை மீனவர்கள் மீது இலங்கை தமிழ் மீனவர்கள் தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் காங்கேசன் துறைமுகத்தைச் சேர்ந்த தமிழ் மீனவர் ஒருவரை தமிழக மீனவர்கள் சிறைப்பிடித்து வந்திருப்பது அதிர்ச்சியும் வேதனையையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை தமிழ் மீனவர்களுக்கும் இடையே பகைமையை உருவாக்கும் இது போன்ற கசப்பான நிகழ்வுகள் வருத்தம் அளிப்பதாக சீமான் குறிப்பிட்டுள்ளார். இரு நாட்டு தமிழ் மீனவர்களுக்கிடையே நடைபெறும் இது போன்ற தாக்குதல்கள் இலங்கை இனவாத ராணுவத்தால் திட்டமிட்டு நடத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை அரசின் இந்த திட்டமிட்ட சதியை தமிழர்கள் ஒன்றுபட்டு முறியடிக்க வேண்டும் என்றும் சீமான் கேட்டுக் கொண்டுள்ளார்.
மே 1ஆம் தேதி முதல் சென்னையில் மெட்ரோ ரயில் பயண அட்டை செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதில் சிங்கார சென்னை பயண அட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். சென்னையில் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்ய பயன்படுத்தப்பட்டு வந்த மெட்ரோ பயண அட்டைக்கு பதிலாக தேசிய பொது போக்குவரத்து அட்டையான சிங்கார சென்னை அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பொது போக்குவரத்து சேவைகளில் தடையற்ற பயணத்தை உறுதி செய்யும் விதமாக மே 1ஆம் தேதி முதல் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாறுகிறது. இதனால் தற்போதைய மெட்ரோ பயண அட்டைகள் இனி செல்லாது என்பதால் பயணிகள் தங்களது பழைய அட்டைகளை தேசிய பொது போக்குவரத்து அட்டையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி இனி ஆளும் கட்சி அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்தில் மட்டுமே இருக்கும் என தமிழகத்திற்கான காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் இனி காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்தில்தான் இருக்கும், அதிகாரமற்ற நிலையில் ஒருபோதும் இருக்க மாட்டோம் என கூறினார். நடுநிலையாக அங்கம் வகிக்கும் காலம் முடிந்துவிட்டது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சியின் ஒட்டுமொத்த நிர்வாக அமைப்புகளும் மாற்றி அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை காங்கிரஸ் தொண்டர்கள் மிக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் என குறிப்பிட்ட கிறிஸ் ஜோடங்கர், இந்த முறையும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தாவேக தலைவர் விஜய் பனையூரில் தனது கட்சி வேட்பாளர்களை சந்தித்து பேசினார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கியிருக்கும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களை கைப்பற்றும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ள நிலையில் கட்சியின் தலைமை அலுவலகம் அமைத்திருக்கும் பனையூரில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுடனும் ஆலோசனை நடத்தினார். வாக்கு எண்ணிக்கையின் போது கவனமாக இருப்பது மற்றும் வேட்பாளர்களின் செயல்பாடுகள் குறித்து இதில் தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டது. வேட்பாளர்கள் தரப்பிலும் பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டன. இந்த தேர்தலில் சென்னையில் உள்ள பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் நடிகர் விஜய் போட்டியிட்டுள்ளார். மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலில் மத்திய பாதுகாப்பு படையினர் அத்துமீறலில் ஈடுபட்டதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருக்கிறார். தான் போட்டியிடும் பவானிபூர் பகுதியில் வாக்களித்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து தடியடி சம்பவங்கள் தொடர்பான புகார்கள் வந்திருப்பதாக கூறினார். நீதிமன்ற உத்தரவுகளை மீறி திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் பலரையும் மத்திய படையினர் தடுத்து வைத்ததாக குறிப்பிட்டார். எந்தவொரு வாக்குச்சாவடியிலும் மாநில காவல்துறை பணியில் அமர்த்தப்படவில்லை. அனைத்து வாக்குச்சாவடிகளையும் மத்திய படையினரே தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மக்களை துன்புறுத்துவதுதான் மத்திய பாதுகாப்பு படையினரின் வேலையா என அவர் கேள்வி எழுப்பினார்.